பாச பத்தியா மீன் பிடிக்க வந்திருக்கேன். வாங்க, எப்படி மீன் நிறைய இருக்கா என்னன்னு போய் பார்ப்போம். வாங்க. மழை சரியான மழை, இங்கே நல்ல மழையை பெஞ்சிருக்கு. போய் பார்ப்போம். அப்படியாங்க வாங்க வாங்க வாங்க. நான் என்ன தூங்கிட்டு இருக்கேன், எழுப்பி குட்டியாங்க இங்கே. தண்ணி மீன் ஏறல. என்னது கல்லி கொட்டிக்கிருக்க? மோட்டர் வச்சு அடிச்சு அதில் இறக்கி தண்ணி திறந்துட்டு சரிங்க பையன்டா பையன்டா அந்த மீன் இருக்கு. பையன் கொண்டாந்து டிம்மில் போடுறியா பவரில் போடுறியா தெரியல, எதையும் அமுக்கணும். என்ன வித்தியாசம் பிடிக்கிறீங்க? பிடிக்கல அந்த ஒரு காணா உண்மையாண்டா. நான் அழிய மேலே எங்கே காணாங்க பார்த்தது வந்துச்சுடா. காணா திறந்துட்டோம் ஏறண்டி பிடிக்கிறேங்க. ஆய்காடுக்குள்ள எவ்வளோ பண்ணிக்கிறாங்க பாருங்க. வயலில் எவ்வளோ பண்ணி ஃபுல்லாக இப்போ திரும்ப நண்டு கொஞ்சம் ரூபாய் இப்படி தாண்டா இருக்குது. வெள்ளை கலர் பெஞ்சு கீழே பாரு அந்த நண்டு நீ இப்படி கையில் எடுக்குது. எதுங்க பாருங்க நண்டு கீழே நீ இப்படி கையில் எடுக்குது. இங்கே வர்றாரு வெறி நண்டு குஞ்சுறேன். நண்டு குஞ்சா அந்த பையன் இதெல்லாம் குளிக்கிறா. இந்த இருக்காரா அவன் நண்டு விட்றா இந்த ஓடுவான். ஐயோ போட்டு அதுவும் ஏறி குளிக்க போகிறேன். ஃபுல்லாக இருங்க அப்படியே ஃபுல்லாக ரெண்டு விரிஞ்ச மாதிரி இருக்கு. ரெண்டுங்க கூட போய் அந்த கிழங்கு மாதிரி இருந்துச்சு. புடி புடி இது காமி கேமரா பார்க்க காமி. சின்ன மீன் சின்ன மீனா? மழங்கால தண்ணிங்கிறப்ப குறைக்குறது தெரியலடா. நண்டு இல்லடா இப்படி காமி. ஊருப்பட்ட புடுறாங்க நாளைக்கு கடிக்கும். நண்டு கடிக்குது. இங்கே தானே நிற்கிது.
கைட்டு எங்கிட்ட தூங்கினாடிங்க நான் வந்துச்சேண்ணா போட்டோம்னா அங்கே அந்த தண்ணியில் மீன் இந்த 2 மீனா 1 மீனா கூட கவுண்ட் பண்ணலாம் மீனா நல்ல மீன் கழுத்து கண்ட்ரோல் எடுத்து போட இல்லை போச்சு முடிச்சிருவோன்னு ரெண்டா அதான் எப்படி தெரியுது அமுக்கதை இன்னும் பண்ணி தெரியுது மறுபடியும் ஒன்ட்டே வருவார் கையில் அமுக்கு இன்னொன்று கிடந்துக்கானா வரட்டான்னு போய்க்கு இருக்க வாட்டுக்கு இது போயிடுச்சா அது வாயிலே வந்துருக்கு அமுக்கு 2 அமைக்கிறானே நண்டு அந்த பைக்கில் விடு நண்டதுக்கு ஓட்டமா மீனை தின்னுட்டேன் வெட்டா இது வரேன் மீனை கம்மிண்டு அது பார்த்து நமக்கு ஓட்ட விட்டு நிற்குது ஓட்ட விட்டு செஞ்சிடாது இது நண்டு குஞ்சு நம்ம கையில் சிக்கிட்டு ஓடாதுடா சிக்கிற மாதிரி ஓடிச்சுன்னா அப்போ ஓட ஓகே நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருங்குற இங்கே எந்த பயிர் ஓடுது நண்டு பை துண்டா வச்சுருங்க துண்டை வெட்டிட்டு புல்லுக்குள்ள சரியான ஆழம்பா புல்லு இந்த இடத்துல பற்றி போய் வெட்டியா வெட்டினா ஆட்ட முடியாது வயிற்றுல இந்த இடத்துல போடாம நமக்கு ஒரு மீன் குஞ்சு தான் அனுப்பிச்சாங்க இடக்கண்டியில் நம்மளை பார்த்தாலும் சிக்கா பறக்கும் இது மீன் குஞ்சு இதுதான் ஒரு மீன் குஞ்சு சின்ன மீன் குஞ்சா அப்புறம் வெறி கொண்டு போகிறாரு அமுக்கிறதுக்கு சோடி ஓட்டினதுல அது நேரம் போய் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுறா வச்சா சீக்காடுறா இது காலத்தில் அமுக்குறான்டா அமுக்கிட்டு குப்பம் கடை விழுகிறாங்க ஒன்று ஓடணும் இல்லை ஒன்று திரும்பி ஓடிக்கிட்டு கமாண்ட் பண்ணியிருக்காங்கப்பா இன்னொன்று நண்டு பிடிச்சி போட சொல்லி தூண்டி ஓட சொல்லி அது இருக்கிற ஊருப்பட்ட சந்ததில் பத்துச்சா இன்னும் பக்கலை மனுஷங்கதே அவங்களுக்கு தானே வேலை செலவு தூரம் கால் ஒன்று மாட்டி இது அவ்வளோ சீக்கிரம் பொக்காது காட்டலாம் நல்லா இருக்கும் தண்ணி வந்துருது அதில் ஆமாம் நிறைய வந்துச்சுடா மழையும் தண்ணி வரும் பாறை சின்ன பாறை தண்ணி வந்துட்டு இருக்கேன் விடுவா கரையை பக்கத்து வந்து மீனா கம்மி கெண்டப்படி நல்ல கெண்டா இருக்கு அது நல்ல கண்டா தெரியும் எனக்கு சொல்கிறது சூப்பர் கண்டை கூணச்சிலி கண்டை வேணும் கூணச்சிலி கண்டை இந்த மாதிரி கண்டை நல்லாம்டா இங்கிட்டு அங்கிட்டு தரைய பக்கத்துல இந்த படம் அப்பயே ஒரு பட்டு தயார் இருக்கு இல்லை இன்னும் வெளியே பொக்கலை
இந்த கையில் அமுக்கதை கையில் எப்படி என்ன கொடு ரெண்டே அமுக்கு ஒன்றா ஒன்று ஓடி போச்சு வெட்டினா வேஸ்ட்டாக போயிடும் இந்த அஞ்சு வெட்டினா 2ஆக போயிடும் சின்ன இருந்தால் வெட்டாது 2ஆக போயிடும் இந்த ஒன்று நிற்கிது இங்கெல்லாம் போயிடுச்சு இந்த இது எனக்கு பிடிச்சி வந்து அங்கிட்டு இழுத்து வச்சுரு இப்படி மேட்டப்பம் கூட இருக்குற பத்திரிச்சு எல்லாம் இந்த நிற்க மாட்டேங்கிறேன் இந்த ஓரத்துலேயும் பள்ளத்துக்குள்ளே இந்த இந்த பெருசு ரொம்ப பிரச்சனை இல்லை இந்த பெருசு ராம்குரா அந்த அன்றைக்கி ஒளிஞ்சுக்கிட்டீங்க எப்படி அமுக்குவீங்க காலை இங்கே வச்சு அமுக்குடா எங்கடா மசரச்சு வீடியோ இருக்கு அதான் அது சிறுசாக இருக்குதா அவனே வேண்டாம் நல்ல விஷயம் தானே அதான் அது வேணும் இதை மட்டும் என்ன பண்ணும் இந்த நிற்கிது இதை மட்டும் பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் முன்னேறிங்களா இந்த நிற்கிது சிலேபி அதையும் பிடிச்சி போடு உள்ளுக்குள்ள எங்கடா இந்த நிற்கிது சிலேபி அது ரொம்ப சீக்கிரம் அதான் பொண்ணு தண்ணிக்குள்ள பண்ணிட்டு கவர் அங்கிட்டு போ இருக்கா நீங்கள் ஓட்ட ஓட்டியா நல்ல உரம் வேண்டாம் பெருசாக இருக்கு இது வேண்டாம் 10 ரூபா போய் அடிச்சு போனாங்க லைட்டு ஒரு சைக்கிள் கூட மெத்தோடு தெரியல என்ன பையன் ஒழுங்கா அப்படி அப்போ மாதிரி ஓட்டிட்டு போயிடாது நீங்க முடியல இங்கிட்டலாம் கிடக்கு ஒரு நட்டு பையன் கட்டு எவ்வளோ நீட்டாக கிடக்குன்றது வீடியோ ஆன்ல இது இருந்த எறும்பு கட்டுறாங்க அந்தடா கோளாறான ஐயா அதை விட்டு விலகிரு காசு ஆலமரம் இருக்கு அது ஓடி விரி வந்து ஓடு இல்லை நான் இப்போ வீடியோ பாருங்க இருக்கு புல்லுக்குள்ள பாருங்க புல்லுக்காண்ட உணவுப்புறம் இருக்கு தெரியாதானே விட்டு பார்க்கணும் அவ்வளோ நல்ல விடாது இந்த மாதிரி விழுவானா அது வெடிக்கிட்டு கிடந்துச்சு மீனா காமி கரெக்ட்னு போயிருக்கலாம் நல்ல உழுவ இந்த கலருக்கு ஒன்றும் தெரியாதா அப்படியே வரங்களா நல்ல உழுவ இது விடு நல்ல உழுவடா சரியா இருக்குங்களா செல்லு செல்லுன்றது என்ன பொசுக்குன்னு உள்ள போயிட்டேன் குட்டியாடா சம்பவம் வாங்கி கொடுத்துக்கலான்னு வீடியோ எடுத்துட்டியா போட்டுங்களா இன்னைக்கு நம்ம தெரியுங்களா
பாறை பார்த்தியா? என் மனசுல உள்ள பாருமே வரைஞ்சிருச்சு. அங்கிட்டு போகலாமா? தெரியுதா உங்களுக்கு கேமராவில் அந்த நிற்கி பாருங்க. சரியா ஆழம் வேற ஆழம் இருக்குமா? அந்த இல்லை 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 இருக்கா? நம்பிக்கையோட அனுப்புங்க. மற்றப்பல நார்மலான விளையாண்ட கூட ஒரே பிடிக்கும் ஒரே பிடிக்கும் இதுவரைக்கும் காணுங்களா? போக முடியாது. இப்படி காமி. எங்கே எதுக்குல பத்து போகிறாருன்னு பயங்கரமான முள். உட்காந்து ரிஸ்க் எடுத்து போகிறாரு உள்ள. இதில் போக முடியாதான், மேலே சுற்றி போகிறான். இன்னும் ஆக முடியாது வேலை உள்ள. ஓடி போச்சா? பாறையில் அமுக்க முடியல. ம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன். நத்தை வேற இவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. எங்கே ஓடுற மீன் இவ்வளோ தான் இன்னைக்கு பிடிச்சிருக்கேன். பாருங்க பக்கத்தில் இப்போவே காமிக்கணும்பாங்க எவ்வளோ கிடச்சிட்டு இருக்கு மீன் கையில். அந்த அமைச்சு எவ்வளோ மீன் நத்தை அவ்வளோ நத்தை இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நத்தை மீன் இது ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்குங்க. இந்த மீனை பாருங்க. நண்டு நம்மளுக்கு இன்னைக்கு மாட்டலை. இந்த மீன் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் வந்து நாங்கள் உழுவன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மீன்? மீன் ஒரு 2-3 கிலோ இருக்கேன். இந்த மாதிரி மீன் ஒன்று பிடிக்கும் போது சம்பவம் ஆகி போச்சு கொஞ்சம். அதை வீடியோவில் பார்ப்பீங்க.